தமிழ் இலக்கணம் 6th டேர்ம் 1ல இயல் 3ல இருக்க ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மெத்தடில் அந்த லெசனில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. மொழி என்பதற்கு என்ன பொருள் இருக்குது அப்படின்னா மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை என்னன்னு சொல்லுவாங்க? முதல்ல வந்துச்சுன்னா அது மொழி முதல் எழுத்துக்கள். சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் என்பர். உயிரெழுத்துக்களில் 12 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். உயிர்மெய் எழுத்துக்களுள் அப்படின்னு பார்த்தோம்னா க ச த ந ப ம இந்த வரிசையில் இருக்க எல்லா எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு ஷார்ட்கட் நான் படிச்சிருந்தேன், அதை உங்களுக்கு சொல்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் சட்டையை கசக்கி தண்ணியில் நனைச்சி பத்திரமா மடிச்சு வை. சட்டையை கசக்கி தண்ணியில் நனைச்சி பத்திரமா மடிச்சு வை. கச தன பம இந்த வரிசையில் இருக்க எல்லா எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். டேஸ் உயிர்மெய் எழுத்து வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த வரிசையிலனா ஞ யா வா இந்த 4 எழுத்துக்களில் இருக்க இந்த உயிர்மெய் எழுத்து வரிசையில் என்ன ஆகாது? எல்லா சொல்லுமே வந்துட்டு முதலில் வராது. சில எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லின் முதலில் வரும். இந்த 4 இதில் அது என்னென்னு கீழே பார்க்க போகிறோம். ஞா வரிசையில் உயிர்மெய் எழுத்துக்களில் ஞா அப்படிங்கிற ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதலில் வரும். அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா ஞனம். இந்த ஞனம்ங்கிறது இந்த காலத்தில் தனித்து இயங்குறதில்ல. அது எப்படியெல்லாம் இயங்குது அப்படின்னு பார்த்தோம்னா அங்கனம் இங்கனம் எங்கனம், அங்கனம் இங்கனம் எங்கனம். ஓகேங்களா? அடுத்து ஞா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள்னு பார்த்தோம்னா 4 எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும். அது என்னென்னு பார்த்தோம்னா ஞ ஞா ஞ ஞா ஞே ஞோ இந்த 4 எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும். யா வரிசையில் 6 எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும். அது என்னென்னு பார்த்தோம்னா ய யா யு யூ யோ யவ். வா வரிசையில் 8 எழுத்துக்கள். ஞா வரிசையில் 4, யா வரிசையில் 6, வா வரிசையில் 8 எழுத்துக்கள் வரும். அது என்னென்னு பார்த்தோம்னா வ வா வி வி வே வே வை வோ இந்த 8 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். அடுத்து சொல்லின் முதலில் வராதவை பார்த்தோம்னா மெய்யெழுத்துக்களில் 18 எழுத்துக்களுமே சொல்லின் முதலில் வராது. உயிர்மெய் எழுத்துக்களின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லின் முதலில் வராதவை அப்படின்னு பார்த்தோம்னா 8 எழுத்துக்கள் இருக்குது. ஓகேங்களா? 8 எழுத்துக்கள். அது என்னென்னு பார்த்தோம்னா இந்த ட இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 3 சுழினாவும் 2 சுழினாவும் வராது. அதுக்கப்புறம் ர அது வராது. இந்த 3 ல ழா ழா இருக்கு இல்லைங்களா? இந்த மொத்தம் 8 எழுத்துக்கள். ட ந ந ரெண்டும் வராது. ர இந்த ராவும் வராது. ல ழா ழா. ஓகேங்களா? மொத்தம் 8 எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது. உயிரெழுத்துக்களில் சொல்லின் முதலில் வராதுன்னா உயிரெழுத்துக்களில் 12மே வந்துடும். ஆனால் ஆயுத எழுத்து மட்டும் சொல்லின் முதலில் வராது. ஓகேங்களா? ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. ஞ யா வா இதில் வந்துட்டு நம்ம ஞால 1 ஞால 4 யால 6 வால 8 அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. அதை தவிர மீதி எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதலில், பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது. ஓகேங்களா? சொல்லின் முதலில் வராது. அடுத்து சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை என்னன்னு சொல்லுவாங்க? மொழி இறுதி எழுத்துக்கள். கடைசியில் வர்றத மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யுடன் இணைந்து என்ன எழுத்தா மட்டுமே மொழி இறுதியில் வரும்? உயிர் மெய்யாக மட்டுமே மொழியின் இறுதியில் வரும். மொழி இறுதியில் வரும் மெய்யெழுத்துக்கள், மொழிக்கு இறுதியில் வர மெய்யெழுத்துக்கள் வந்து மொத்தம் 11 இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா மொழி இறுதியில் வரும் மெய்யெழுத்துக்கள் 11. அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மொழி இறுதியில் வர்ற மெய்யெழுத்துக்கள் 11னா வராதது 7, மொத்தம் 18. அப்போ 11 வரும். 7 வந்து வராது. அது என்னென்னு பார்த்துட்டோம் அப்படின்னா மொழி இறுதியில் வரும் மெய்யெழுத்துக்கள் வந்து நமக்கு ஈஸியாக இருந்த 11 நம்ம ஈஸியாக எழுதிடலாம். அந்த 7 மொழி இறுதியில் வராத மெய்யெழுத்துக்கள் 7 என்னென்னா கசட தவிர அது இல்லாமல் ஞாங்கிற எழுத்து வராது. அப்போது க ங ச 3மே வராது. அப்போது ஞா வரும். இங்கு இன்னு ட வராது இல்லைங்களா? அப்போது கசட தபர தாவும் வராது. இந்து இம்மு ஈயு இரு இல்லு இவ்வு இள்ளு இள்ளு இன்னு இதில் மொத்தம் 11 எழுத்துக்கள் வரும். அந்த கசட தபர ஞ எக்ஸ்ட்ராவாக அது வந்து நான் மனப்பாடம் வச்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுருக்கேன். சேம் நீங்களும் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர மீதி இருக்கிற 11 எழுத்துக்களும் மொழியின் இறுதியில் வரும். சொல்லின் இறுதியில் டேஸ் எழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. எது தனித்து வராதுன்னா உயிர் எழுத்துக்கள் தனித்து வராது. ஆனால் அது அளபெடை எழுத்துக்களில் இடம்பெறும்போது இறுதியில் வரும். நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? படா அது மாதிரிலாம் படிச்சிருப்போம்ல. அப்போ அது இறுதியில் வரும். டேஸ் எழுத்து சொல்லின் இறுதியில் வராது அப்படின்னா ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. ஓகேங்களா? ஆயுத எழுத்து சொல்லின் முதலிலும் வராது. ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியிலும் வராது. அதுக்கப்புறம் சொல்லின் இறுதியில் வராத மெய் எழுத்துக்கள் வர்றது எத்தனைன்னு பார்த்தோம்? 11. அப்போ வரும் எழுத்துக்கள் 11, வராத எழுத்துக்கள் 7. அதுதான் என்னென்னா கசட தபர இன்னொன்று இங்கு மட்டும் எக்ஸ்ட்ரா
சொல்லின் இறுதியில் வராத உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லின் இறுதியில் வராத உயிர்மெய் எழுத்து ஞ வரிசையில் எதுவுமே வராது. ஓகேங்களா? உயிர்மெய் எழுத்துக்களை ஞ வரிசையில் எதுவுமே வராது. உயிர்மெய் எழுத்து வரிசை ஞ வரிசையில் எதுவுமே வராது. எகர வரிசையில் பார்த்தோம்னா கே முதல் நே முடிய எந்த எழுத்துமே சொல்லின் இறுதியில் வராது. ஒகர வரிசை பார்த்தோம்னா நோங்கிற எழுத்து தவிர பிற எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வராது. இந்த நோங்கிறதுக்கான பொருள் பார்த்தோம்னா துன்பம் அப்படிங்கிறதுனால அது வந்துட்டு சொல்லின் இறுதியில் வரும். அதாவது தனியாக வரும் இல்லைங்களா? ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம்ங்கிற பொருளில் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மெய் எழுத்துக்கள் பார்த்தோம்னா அடுத்து சொல்லின் இடையில் வருது. மெய் எழுத்துக்கள் 18மே சொல்லின் இடையில் வரும். டேஸ் எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அப்படின்னா ஆயுத எழுத்து சொல்லின் முதலிலும் வராது, சொல்லோட கடைசியிலையும் வராது. ஆனால் ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஓகேங்களா? நோங்கிறதோட பொருள் வந்து துன்பம். ஓகே, சொல்லோட இறுதியில் வராத மெய் எழுத்துக்கள் 7, வர்றது 11. அது உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அடுத்து சொல்லின் முதலில் வர்ற உயிர்மெய் எழுத்துக்களில் ஞ வரிசையில் 1, ஞா வரிசையில் 4, யா வரிசையில் 6, வா வரிசையில் 8. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இதில் புக் பேக் கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார்? சர் சி.வி. ராமன். ராமன் விளைவை கண்டறிந்தவர் சர் சி.வி. ராமன். அவங்களுக்கு எதுக்காக நோபல் பரிசு கொடுத்துட்டாங்க? அந்த என்ன கேள்வினால அவங்களுக்கு அந்த பரிசு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது அப்படிங்கிறதுனால தான் அப்படி அவங்க யோசிச்சதுனால தான் அவங்களுக்கு அது அந்த ராமன் விளைவு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த கொஸ்டின் தான் ஒரு காரணமாக இருந்திருக்கும். தேசிய அறிவியல் நாளுங்கிறது February 28. ஏன் இதை வந்து தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடுறோம்னா, ராமன் விளைவு வெளியிடப்பட்ட நாள் February 28 தான். ஓகேங்களா? February 28, 1928 1928 வெளியிடப்பட்டிருக்கும். தமிழ் சொல் பாருங்கள். கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் என்னது? கணினி. காலிங் பெல் அப்படின்னா அழைப்பு மணி. மிஷின்னா என்னது? இயந்திரம். ரோபோ அப்படின்னா என்னது? எந்திர மனிதன். ரோபோனா எந்திர மனிதன். அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு. அடுத்து சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னா மீத்திறன் கணினி. சூப்பர் அப்படின்னா சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திறன் கணினி. சேட்டிலைட் அப்படின்னா செயற்கைக்கோள். செயற்கைக்கோள். இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நுண்ணறிவு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் செயற்கை நுண்ணறிவு. இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நுண்ணறிவு. ஓகேங்களா? ஓகே, இதோட 6th ஃபஸ்ட் டேர்மில் இருக்க 3 இலக்கணம் ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடி இருக்கிற 3 இலக்கணங்களையும் நம்ம முடிச்சிட்டோம். நம்ம வந்து மறுபடியும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்து கூட ஆன்சர் பண்ணிக்கலாம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய கண்டென்ட் பார்க்குறதுக்கு என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.